அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்கா இல்லையா, அதாவது தெய்வ சக்தி இருக்கா தீய சக்தி இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதாவது நிறைய பேருக்கு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா நம்ம எளிமையான முறையில் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது, தெய்வத்தினுடைய அருள் நமக்கு எப்போதும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வீட்டில் சின்ன சின்ன அறிகுறிகள் இப்படி அதற்கு மாறாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை. அந்த வீட்டில் அதற்கு பதிலாக எதிர்மறையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை வைத்து நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு எளிய ஒரு விஷயங்களை பற்றி தெரிந்து நம்ம வீட்டில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் தெய்வத்தை நான் இந்த இடத்துல அந்த கடவுளை உணர்ந்தேன், இந்த அறிகுறி மூலமாக எனக்கு உணர்த்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் எங்கள் வீட்டில் எனக்கு இந்த விஷயத்தை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ எனக்கு மனசுக்கு சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதே போல் நினைத்த விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கவலையில் இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு கவலை வேண்டாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முக்கியமாக பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாமே விளக்கப்படும். மேலும் உங்களுக்கு வசியம் செய்யக்கூடிய ஒரு வசதியும் இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். சரி, நாம் இப்போது நம்ம வீடுகளில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை தெரிந்து கொள்ள எந்த ஒரு வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் அந்த பரஸ்பரமாக பேசி கொள்ளாமல் இருக்கும். அந்த வீட்டில் கண்டிப்பாக தேவையில்லாத சக்திகள் இருக்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது எல்லா வீட்லேயுமே சண்டை வரும் தான், எல்லா வீட்லேயுமே சண்டை வரும். ஆனால் அது வந்தது போலவே அது எளிமையான முறையில் அது போயிடும். ஆனால் அந்த சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு விஷயமே நடக்கலை, நாம் ஒரு காரியத்தை நினைத்து செய்வோம், ஆனால் அது ஏதாவது ஒரு கிட்ட நெருங்கி தட்டி போயிடும், அது நடக்காது. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையான விளைவுகளாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் எத்தனையோ பூஜை செய்தாலும் கூட, எத்தனை வாசனை திரவியங்கள் போட்டாலும் கூட, ஒரு வீட்டில் ஒரு விதமான கெட்ட வாடை எப்போ பார் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கு ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் வீட்டில் தொடர்ந்து உடல்நலக் கோளாறு, எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி அடையாமல் தோல்வி அடைகிறது, மனம் எப்போதுமே சோர்ந்தே இருக்கிறது, முகம் வாட்டமாக இருக்கிறது, இளம் வயதாகவே இருந்தாலும் கண்களை சுற்றி கருவளையம், இளம் வயதில் முக சுருக்கம் எல்லாமே கூட கெட்ட சக்திகளுடைய தாக்கங்களாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் அதே போல் உங்களுடைய வீட்டில் பூஜை செய்ய நினைத்தா செய்ய முடியாது, கோவிலுக்கு செல்ல நினைத்தாலும் செல்ல முடியாது, நல்ல விஷயங்கள் காதுக்கு வராது, இது போன்று எல்லாமே நடந்ததுன்னா கெட்ட சக்திகள் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கண் திருஷ்டியாக கூட அது இருக்கலாங்க, அல்லது இறந்தவர்களுடைய ஆன்மாக்களாக கூட இருக்கலாம், மாந்திரிக பிரச்சனைகளாக இருக்கலாம். முதல்ல நம்ம அதை என்ன அப்படின்னு கண்டறிந்து சரி செய்யணும். நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்கிறத நம்மளால் உணர வீட்டுக்குள் நுழையும் போதே ஒரு அமைதியான ஒரு அமைதியான விஷயம் இருக்கும், நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். அப்படி எவ்வளவு நம்ம வீட்டில் வெளியில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே நமக்கு நல்ல ஒரு உணர்வு வரும். அதுவே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வத்தினுடைய அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வைத்தே நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல அறிகுறிகள் இருக்கா அல்லது கெட்ட சக்திகளுடைய நிலைமை தான் இருக்கா அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
பொதுவாகவே நம்மளுடைய வீடியோக்கள்லேயே பார்த்துருப்போம். பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்குது. அந்த பல்லிகள் சத்தமிடுகிறது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நல்லது. அது தெய்வ சக்தி இருக்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பல்லிகள் இருந்துமே அந்த பல்லிகள் சத்தமிடாமல் இருக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு கெட்டதுக்கான அறிகுறியாகவும் சொல்கிறாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் இருக்குதோ, அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது அப்படின்னு துர்நாற்றம் வீசிகிட்டே இருக்குது அப்படின்னா எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம வீட்டில் நம்மளுடைய நடவடிக்கை தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மறையான எண்ணங்களே அதிக அளவில் நமக்கே தோன்றும். பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே மனதுக்குள்ளே ஏற்படும். எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் நாம் மட்டுமே முன்னேற வேண்டும், சுயநலமாக இருக்கிறது, யாருக்கிட்டே சரியாக பேச மாட்டாங்க, நல்ல ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் நமக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து வாங்கிட்டு வாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்துடணும். மேலும் எலுமிச்சம்பழம் காய்ந்துடுச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே எலுமிச்சம்பழம் காய்ந்து போகாமல் அழுகி போனது அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறதா அர்த்தம். மேலும் நம்மளுடைய நடவடிக்கையிலும் எந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்திலையும் நேர்மறையான எண்ணங்களே அதிக அளவில் தோன்றும் அப்படின்னும், பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே மனதுக்குள் ஏற்படும் அப்படின்னும், இதே எதிர்மறை ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் நாம் மட்டுமே முன்னேற வேண்டும் அப்படின்னும், சுயநலமாகவோ அல்லது பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ நம்ம அறியாமலேயே நம்ம மனதுக்குள்ளே தோன்றும் அப்படின்னும், அந்த அறிகுறிகளை வைத்தே நாம் தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். மிகவும் எளிமையான முறையில் தெய்வ அறிகுறிகள் நாம் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியங்க. அந்த வகையில் தான் நம்ம இது போல் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இது போல் எலுமிச்சம்பழம் வாங்கி வைத்து அது அழுகி போனதா அல்லது காய்ந்து போனதா அப்படின்னு கவனித்து பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அது கவனித்து பார்த்துருக்க மாட்டாங்க. இது மேலே இது தேவைப்படாதோ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் அதையெல்லாம் கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம வீட்டில் என்ன மாதிரியான சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் என்ன மாதிரியான அறிகுறிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, குறிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பூச்சிகள் வரக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம். அதாவது எந்த ஒரு வீட்டில் இருள் சூழ்ந்து கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது. பூட்டிய வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதனால் அதிகரிக்கும். அதே போல் விஷ ஜந்துக்களும் விஷ பூச்சிகளும் குடிக்கொள்ள ஆரம்பித்து விடும். ஒரு வீட்டில் பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷ பூச்சிகள் அடிக்கடி வருது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் குறைகிறது அப்படின்னு அர்த்தப்படுது. வீட்டை எப்போதுமே சுத்தமாகவும் ஈரப்பதமாகவும் வைத்துக்கணும், ஈரப்பதம் இல்லாமல் வைத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்ம வீட்டில் எந்த விதமான துர்சக்திகளும் விஷ ஜந்துக்களும் இதனால் நுழைய முடியாது. சாதாரணமாக வீட்டில் இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்தாலும் ஜன்னல் கதவுகளை திறந்து பஞ்சபூதங்களும் உள்ளே வரும்படி செய்ய வேண்டும். கொஞ்ச நேரத்துக்காவது இப்படி பஞ்சபூதங்களை உள்ளே விடுவது நல்லது. முந்தைய காலகட்டத்தில் முற்றம் வைத்திருந்த வீடுகள் அமைப்பதை நம்ம பார்த்துருப்போம். மழை, காற்று, வெளிச்சம் ஆகிய அத்தனையுமே வீட்டுக்குள்ளே வெளியேறக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இப்படியான வீடுகளில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நுழைய செய்யாது அப்படின்னும், நல்ல அதிர்வுகள் அதிகமாக காணப்படும் அப்படின்னும், மேலும் அதனால தான் அவர்கள் மென்மேலும் மகிழ்ச்சியுடனும் முன்னேற்றத்துடனும் காணப்பட்டார்கள் எனவும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகளில் கூட ஜன்னல்களை கூட திறக்கிறது கிடையாது. இதனாலேயே வீட்டுக்குள்ளே பஞ்சபூத சக்திகள் எளிதில் வர முடியாமல் போகிறது. மேலும் தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய இடத்துல சிறிய வீடாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடுகளில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கோவில்களில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய நறுமண பொருட்களும்
இசைக்கக்கூடிய மங்கள ஒலிகளும் அதே போல தான் அனைவருடைய வீட்டிலையும் மங்கள ஓசைகளும் இனிய வார்த்தைகளும் பேச வேண்டும். அபசகுணமான மற்றும் அநாகரிகமான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.